சென்னை மாநகராட்சியோட முதல் பெண் டபேதாராக நியமிக்கப்பட்ட மாதவி மேயர் அலுவலகத்துல இருந்து மணலிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. உதட்டுச் சாயம் பூசினதுதான் இந்த நடவடிக்கைக்கு காரணம் அப்படின்னு மாதவி சொல்றாங்க. இத பத்தி விளக்கமா இந்த வீடியோவுல பார்க்கலாம் வாங்க. சென்னை மாநகராட்சியோட முதல் பெண் டபேதராக 50 வயதாகும் மாதவி என்ற பெண் நியமிக்கப்பட்டார். டபேதார் அப்படின்றவங்க மேயர் வருவதை பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தும் விதமாக மேயர் முன்பு நடந்து போவாங்க. வழிவிடும்படி ஒலி எழுப்பிக்கொண்டே போவாங்க. பெண் டபேதார் மாதவி மாநகராட்சி மேயர் பிரியாவுடன் அரசு விழாக்களில் பங்கேற்பார். தற்பொழுது டபேதார் மாதவி மணலி பகுதிக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்காங்க. உரிய நேரத்துல பணிக்கு வராதது, அலுவலக உத்தரவை பின்பற்றாதது ஆகிய காரணங்களால இவர் பணிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதா கூறப்படுது. மேலும் மாதவிக்கு அண்மையில மெமோ ஒன்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அதற்கு அவர் அளிச்சிருக்க பதில் தற்போது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கடந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதியன்று மேயரோட தனிப்பட்ட உதவியாளர் சங்கருக்கு அவர் எழுதிய பதில் கடிதத்துல லிப்ஸ்டிக் போட வேண்டாம் என்று சொன்னீர்கள். உங்கள் உத்தரவை மீறி நான் அதை பயன்படுத்தினேன். இது குற்றமாக இருந்தால் நான் உதட்டுச் சாயம் அணிவதை தடை செய்யும் அரசாங்க உத்தரவை காட்டுங்கள் அப்படின்னு மாதவி பதிலளிச்சிருக்காங்க. மேலும் சென்னை மாநகராட்சியோட இது போன்ற அறிவுறுத்தல்கள் மனித உரிமைகளுக்கு எதிரானது என்றும், பணி நேரத்தில் வேலை செய்யாமல் இருந்தால் மட்டுமே மெமோ பயனுள்ளதாக இருக்கும் என்றும் மாதவி சொல்றாங்க. மாதவி மீது பணியில் அலட்சியம், பணி நேரத்தில் வேலைக்கு வராதது, அதிகாரிகளின் உத்தரவை மீறுதல் போன்ற குற்றச்சாட்டுகள் அந்த குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றத்துக்கும் லிப்ஸ்டிக் அணிந்ததற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு மேயர் பிரியா சொல்லியிருக்காங்க. இது தொடர்பா மாநகராட்சி மேயர் பிரியா கூறுகையில், மகளிர் தினத்தின் போது ஃபேஷன் ஷோ ஒன்றில் டபேதார் பங்கேற்றது விமர்சனத்திற்கு உள்ளானது. இது குறித்து அவருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர் மேட் லிப்ஸ்டிக் அணிந்திருந்தார். மேலும் இது போன்ற ஷேடுகளில் லிப்ஸ்டிக் போட வேண்டாம் என்று தன் பிஏ கூறினார். மாதவியின் இடமாற்றத்துக்கும் இந்த லிப்ஸ்டிக் விவகாரத்திற்கும் சம்பந்தம் இல்லை என்று மேயர் கூறினார். சென்னை மேயரோட டபேதார் மாதவி லிப்ஸ்டிக் விவகாரத்தால பணியிட மாற்றம் செய்யப்படல அப்படின்னும், பணிய சரிவர செய்யாத காரணத்தினால மெமோ கொடுக்கப்பட்டு பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக மேயர் அலுவலகம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கு.